பாண்டியனுக்கும் கோமதிக்கும் இன்னமும் வாக்கிங் ரேஸ் முடியவே இல்லைங்க. ஒரு மனுஷன் எவ்வளவுதான் நடக்கிறது? ஏய் கோமதி, ஏய் என்னடி நீ என்ன சொன்னாலும் காதுல வாங்காம போய்கிட்டே இருக்க. காரைக்குடி தாண்டி புதுக்கோட்டை மெயின் ரோடே வந்துருச்சு. ஏய் கோமதி சொன்னா கேளுடி. பாண்டியன் கோமதிக்கு டீ வாங்கி கொடுப்பாரு. டீயை குடிச்சிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. பாண்டியனுக்கே நடந்து நடந்து ரொம்ப டயர்ட் ஆயிரும். பாண்டியனுக்கு டயர்டா மட்டும் இல்ல, கோமதி மேல இருந்த கோபம் கூட நடந்து நடந்து மொத்தமா வெளியில போயிடுச்சு. கோமதி ரொம்ப டயர்ட் ஆயிருவாங்க. பாண்டியன் வீட்டுல போன் பண்ணி அந்த மாத்திரை கோமதிக்கு என்னென்ன பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருந்தாங்களோ அதெல்லாம் கேட்டு மருந்து வாங்கிட்டு கொடுப்பாரு. கோமதியும் ரொம்ப டயர்டா இருக்குன்னு ஒரு இடத்துல உட்காருவாங்க. பாண்டியன் கோமதி கிட்ட சொல்லிட்டு கார் ஏற்பாடு பண்ணுவாரு, அங்க இருந்து வீட்டுக்கு போயிடலான்னு. கோமதி எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. அட என்னடி கோமதி நீ, பாண்டியன் ஏற்பாடு பண்ண காருக்கு 2500 ரூபாய் கேட்பாங்க. அதுல பேரம் பேசிக்கிட்டு இருப்பாரு. கடைசியா 2000 ரூபாய்க்கு ஒத்துக்குவாரு அந்த கார்காரரு. சரின்னு கோமதிய கூப்பிடுவாரு. கோமதி அதுக்குள்ள எஞ்சி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. பாண்டியன் திரும்பவும் கோமதி பின்னாடியே நடப்பாரு. இப்பதான் கோமதி பேச ஆரம்பிப்பாங்க பாண்டியன் கிட்ட. 2 பேருமே நடந்து நடந்து ரொம்ப டயர்டாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து 2 பேருமே பொறுமையா பேச ஆரம்பிச்சிருவாங்க. பாண்டியன் கோமதி கிட்ட, கோமதி இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் கோமதி, நீ செஞ்சது எதுவுமே தப்பே இல்ல கோமதி. நீ என்ன சொல்றியோ அது மாதிரி கேக்குறேன். நீ எங்க கூட்டிட்டு போகணும்னு சொல்றியோ அங்கெல்லாம் கூட்டிட்டு போறேன்டி. நீ என் கூட பேசலன்னதும் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்துகிட்டேன்னு நினைச்சுக்கிட்டியா? இல்லவே இல்ல கோமதி. நீ நாடகம் போடுறேன்னு சொன்னது எல்லாமே தப்புதான். இந்த மரமண்டைக்கு புரியல இல்லடி, முதல்லயே புரிஞ்சிருக்கணும். இனிமே வீட்டுல எந்த விஷயம்னாலும் உன்கிட்ட கேட்டு உன்னையும் மதிச்சு அதுக்கப்புறமா முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்வாரு. 2 பேருமே சமாதானம் ஆயிடுவாங்க. இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, உங்க வீட்டுல உங்களை மதிக்கலையா, உடனே வீட்டை விட்டு வெளியேறி நடக்க ஆரம்பிச்சிருங்க. எல்லாருமே உங்க பின்னாடி வருவாங்க. நெசமாட்டாங்க. வீட்டுல எல்லா பொறுப்பையும் தலைமையில போட்டுக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா யாருக்குமே நம்மளோட அருமை தெரியாது.